மகாபெரியவாச்சரணம். ராமாயணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் மறக்க முடியாத ஒரு காட்சி அப்படின்னா லவனும் குசனும் தன்னுடைய தந்தை தான் ராமர் என்று தெரியாமலேயே யுத்தம் செய்வார்கள் இல்லையா? அந்த ஒரு காட்சி, அந்த காட்சியை காணும் பொழுதே, கேட்கும் பொழுதே, அதை நாம் வாசிக்கும் பொழுதே நமக்கு கண்களில் அப்படியே தாரதாரையாக கண்ணீர் வழியும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? அதுதான் சிறுவாபுரி. எப்படி இந்த பேர் இதற்கு வந்துச்சு அப்படின்னா, என்ன நிகழ்ச்சி நடந்ததோ அந்த நடந்த ஒரு விஷயத்தை தான் இதற்கு பெயராக வைத்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, சிறார் வார் புரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ராமர் என்ன பண்ணுறாரு, ராவண வதம் முடிந்த உடனே அஸ்வமேத யாகம் செய்ய விரும்புகிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அஸ்வமேத யாகம் செய்யணும்னா யாக பசுவாக குதிரையை ஒவ்வொரு நாட்டுக்காக ஒவ்வொரு தேசத்துக்காக அனுப்பணும். அங்கே போயிட்டு வரும் பொழுது வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு போகுது. அது அங்கேருந்து ராமனுடைய மகன்கள் யார், லவனும் குஷனும் என்ன பண்ணுறாங்க, கட்டி வச்சுடுறாங்க. கட்டி வச்சாச்சு அப்படின்னா அங்கேருந்து ராஜா வருவார், அவருடைய சேனைகள் வரும். யுத்தம் செஞ்சு ஒன்று அவங்கக்கிட்ட ஜெயிக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த குதிரைக்கு பதிலாக நம்முடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அஸ்வமேத யாகம் செய்ய முடியாது. சரியா? இப்போ கட்டி வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சு குதிரையை மீட்பதற்கு ராமன் லக்ஷ்மணன் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. லக்ஷ்மணன் கூட சிறுவர்களை வெல்ல முடியலையா, அதனால கடைசியாக ராமர் போரிட நேரிடுகிறது. அப்படி போரிடும் பொழுது இந்த சிறுவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, லவன் குஷன் அப்படின்னு, இவங்க இருவரும் அம்பு விட்ட இடம்தான் சிறுவாபுரி. அதுதான் சிறார், சிறார்னா சிறு குழந்தைகள், வார் பொரி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இப்படி மருவி சிறுவாபுரி என்று ஆகிவிட்டது. ஆக ஒவ்வொரு தலங்களுக்கும் ஒவ்வொரு அற்புதமான ஒரு காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை நாமும் தெரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்தால் இந்த விஷயங்களை நாம் இன்னும் மறக்காமல் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம், அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், இதை நம்முடைய குழந்தைகளுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிறிது பெருமிதம் கொள்ளலாம். மகாபெரியவா சரணம்.